ஹாய், என்னோட நேம் கோல்ட்வின் சாலமன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் செல்வகுமார். எபிக்ஸ் ஆஃப் நெல்லை சேனலுடைய ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் வீடியோ இது நாங்கள் பண்ணுறது. ஆமாம், வெரைட்டி ஆஃப் டாபிக்ஸ் எடுத்து பேசலாம் நாங்கள் இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். பட் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இப்போ பேசப்பட்ட டாபிக் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கிற ஆம் சிப் லேப்டாப்ஸை பற்றி என்ன வே ஆஃப் பெட்டராக இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணுறோம். இதுக்கப்புறம் அவருடைய விஷயத்தை நீங்களும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அந்த டாபிக்ஸை கொஞ்சம் பேசலாம். அதை யூசர்ஸ்க்கு என்ன நம்ம ஓகே அது ஒரு அளவு எங்களுக்கு தெரிஞ்சதை நம்ம ஷேர் பண்ணுறோம். ஓகே, நாளைக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த தான் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதில் எந்த ஒரு வரமுறை ஒன்றும் கிடையாது. இதில் நம்ம ஓப்பன் சேனல் வந்து பப்ளிக், அதனால் நம்ம ரிப்ளைஸும் கமெண்ட்ஸும் எல்லாமே நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம். அது கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ரீசெண்டாக இப்போ வந்திருக்க லேப்டாப் நீ கேள்விப்பட்டியா? மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸில் அந்த லேப்டாப் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஆர்ம் சிப் பேஸ்டான லேப்டாப்புடைய இம்ப்ரூவ்மெண்ட் என்ன, இதுக்கு முன்னாடி இன்டெல் இருந்த X86 பேஸ்டான அந்த லேப்டாப்க்கான இம்ப்ரூவ்மெண்ட் என்னதை பற்றி இதை நீ பார்த்தியா? இப்போ அந்த அளவுக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆனால் ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ நான் ஒரு மியூசிக் ஃபீல்டில் இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டோம்னாலோ இல்லை வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங் இந்த மாதிரி ஃபீல்டில் கூட அதெல்லாம் விட்டுருவோம். பேசிக்காக ஒரு லேப்டாப்பில் வந்து இருக்கக்கூடிய அந்த எஃபிஷியன்சி இருக்கு இல்லையா, பவர் எஃபிஷியன்சி, அந்த ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ வந்திருக்க இந்த ஆர்ம் சிப் பேஸ்டான லேப்டாப்பில் ரொம்ப இன்க்ரீஸாக இருக்குது. இது வந்து எந்த ஃபியூச்சர்ல இது வந்து இப்ப இருக்கிற சிப்ஸ்க்கு எந்த லெவல்ல ரெவல்யூஷனா இருக்கும்? இது ரெவல்யூஷன் பத்தி பேசுறதா முதல்ல இது சக்சஸ் ஆனது யாருக்குன்னா ஆப்பிள் லேப்டாப்ஸ். ஓகே, உனக்கு தெரியும் சிலிகான் சிப் இப்போ போட்டுருக்காங்கல்ல, M1 சிப்ல வந்து ஐ திங்க் 2020 நினைக்கிறேன். ஆமா, அந்த சீரீஸ்ல இருந்து வந்த எல்லாமே ஆர்ம் பேஸ்ட் சிப்ஸ் தான். ஆமா, ஆல்ரெடி அவங்களுடைய லேப்டாப்ல இருக்கக்கூடிய எல்லா சார்ஜிங் டைமிங்கும், ஒர்க் எஃபிஷியன்சி, இந்த கோர்ஸ் பேஸ்டானலாம் நல்லா இருக்கும். இப்போ விண்டோஸ்க்கு அப்படி கிடையாது. பிசி லேப்டாப் பொதுவாகவே சார்ஜ் நிற்கிறதே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆமா, 3 hours நிற்குமா, அவ்வளோதான் நிற்கும், ரொம்ப நிற்கும். அதுக்கப்புறம் பிளக்க மாட்டாங்க. 2012 14 இல்லை 2019 நினைக்கிறேன். அந்த டைம்ல ஒரு ஆர்ம் பேஸ்டான ஒரு லேப்டாப் ரிலீஸ் ஆச்சு ஆக்சுவலாக. ஓகே, மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ் எக்ஸ் ஆக்சுவலி. ஆனால் அது கம்ப்ளீட் ஃபெயிலியர். ஆனால் அந்த அளவுக்கு பார்க்க முடியல, எஃபெக்டிவா இல்லை. ரீசன் அதுதான். ஆனால் இப்போ ஸ்னாப் டிராகன்ல இருந்து ரிலீஸ் ஆகிற ஸ்னாப் டிராகன் எலைட் எக்ஸ் எலைட் அப்படிங்கிற சிப்பை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற இந்த ஆர்ம் பேஸ்ட் லேப்டாப்ஸ் எல்லாமே. ஆனால் ஸ்னாப் டிராகன் பொதுவாக நம்ம வந்து மொபைல் அப்ளிகேஷனுக்காக வந்தது. எந்த அளவுக்கு நம்ம லேப்டாப்ஸ்ல எஃபெக்டிவா பண்ணுவோம். இனிஷியல் ஸ்டேஜுக்கு இப்போ நைஸ் குட். இப்போ வந்திருக்க இனிஷியல் ஸ்டேஜுக்கு குட். எனக்கு தெரிஞ்ச மொபைலை பொறுத்த வரைக்கும் ஓகே, அவங்க சூப்பர். குவால்காம் ஸ்னாப்டிராகன் போது நல்லா பண்ணுவாங்க. இப்போ ஸ்னாப்டிராகன்ல Gen 3 வந்துருச்சு, மொபைலுக்கு நம்ம ப்ராசஸர் வந்துருக்கு. இப்போ இது ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் தான், ரொம்ப பெரிய ஸ்டேஜஸ் இல்லை. ஆனால் விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ் ப்ரோ லேப்டாப்புக்கு இப்போ வந்திருக்க வெர்ஷனுக்கு அவங்க கொடுக்குற டைமிங் சார்ஜிங் பேக்கப் போட்டு 21 hours ஆக்சுவலாக. 21 hours பேக்கப் இது வரைக்கும் அவ்வளோலாம் பேட்டரி பெருசா இருக்குமா? பேட்டரிலாம் அலைச்சினா தான் இருக்கும். மண்டைக்கு ஏற்ற மாதிரி கேட்க பத்தியா அப்படி 21 hours சொல்றாரு. நான் என்னத்த சொல்றது, 21 hours தான் கிளைம் பண்ணிருக்காங்க. ஈவன் தோ மார்க்கஸ் ப்ரௌன்லியோட ஓன் சேனல்ல ரிலீஸ் பண்ண இப்போ போட்டிருக்க ஒரு ரிவ்யூல கூட அந்த டே ஆஃப் தி எண்ட்ல அது கிட்டத்தட்ட 48% இருந்துச்சு. ப்ராசஸர் தான், ப்ராசஸர் தான். இவனால லேப்டாப்ல எக்ஸிஸ்டிங் லேப்டாப்ஸ் ப்ராசஸ் ஃபுல்லாவே இப்போ பவர் கன்சம்ஷனால தான் அவ்வளவு சார்ஜஸ் சீக்கிரமா இருக்குதா? நம்ம கோர்ஸ் புரிஞ்சு அதோட எஃபிஷியன்சி நல்லா இருக்கும்போது நல்லா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே பார்த்தோன்னா அப்போ எப்போவுமே அவன் பேட்டரியோடைய லெவல் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஏன்னா அவனுடைய அந்த சிப் செட்டோடைய எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாக இருக்கனால அது பேட்டரி எஃபிஷியன்சி கம்மியாக தானே எடுக்கும். அது உனக்கு அது வந்து பவர் வந்து நல்லா இருக்கும். பவர் நல்லா இருந்தாலே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்போது பேட்டரி பேக்கப் ரொம்ப நல்லா இருக்கும் பேஸ்டாக. இப்போ என்னுடைய ஆசைலாம் என்னன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லாஜிக் ப்ரோ சாஃப்ட்வேர், மியூசிக் சாஃப்ட்வேர் ஆக்சுவலாக இது ஒரு ஆப்பில் தான் ஃபங்க்ஷன் ஆகுது நமக்கு. இப்போ 2020 அப்புறம் அந்த லேப்டாப் எல்லாமே ஆர்ம் பேஸ்ட் லேப்டாப் தான். M1, M2, M3 எல்லாமே. ஸோ ப்ராசஸர் பேஸ்டாகவே நல்லா இருக்கும். ஒரு கோர்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஆனால் ஹைலி எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இன்டெல் X86 பேஸ்டானது தான் ரொம்ப எஃபிஷியன்சின்னு. ஏன்னா அது பவர் கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே ஓகே, டீடைலிங் சார்ஜ் ஆட்டோமேட்டிக்காக நிற்காது. ஆனால் தான் இப்போ இதுதான் பெஸ்ட் நம்ம சொல்ல முடியாது. பட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்னாப் டிராகன் எடுத்துக்கூடிய இந்த எக்ஸ் எலைட் அப்படிங்கிற சிப் பேஸ்டான வெர்ஷன்ஸ் எல்லாமே குட் ஸ்டார்ட். ஓகே, ஆனால் இப்போ வந்து இன்டெலுக்கும் ஆப்பிளுக்கும் ஒரு வந்து காம்படிட்டராக ஒரு வாய்ப்பு இருக்கா என்ன கேட்குறேன்? அப்படி ஃபியூச்சரில் காம்படிட்டராக தான் இருக்குது. இப்போ ஆல்ரெடி
ஆப்பிள்ல தான் அவங்கள கழட்டி விட்டாங்களே. M1 சிப் வந்து அதாவது silicon chip தானே. ஆண்ட்ராய்ட்ல வந்து முன்னால வந்து எப்பவுமோ நம்ம யூஸ் பண்ண பிக்சர்ஸ் இப்பதான் ஆப்பிள்ல வந்து அந்த ஒரு நம்ம ஆப்பை தூக்கி ஒரு நகட்டி வேற இடத்துல வைக்கலாம் ஒரு ஆப்ஷன் இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. அது பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காங்க. iOS 18 தானே, அதெல்லாம் போடுங்க. அதுவும் இது பெருசா வந்து ஒரு பெரிய விஷயமா ஆப்பிள் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்காங்க. பட் ஆனா அவன் என்ன சொல்றான்னா, நாங்க லேட்டா கொடுத்தாலும் ரொம்ப லேட்டஸ்டா ரொம்ப கன்சீவ் பண்ணி அதை ப்ராப்பரா கொடுக்கணும். ஆல்ரெடி தான் ஆண்ட்ராய்ட்ல இருக்கு, நம்ம இதை போட்டு ஆப்பிள் அதான் கேட்டா ஈகோ சிஸ்டம் பாங்க. ஈகோ சிஸ்டம்ங்கிற மாதிரி ஒரு வந்து ஒன்று சொல்றது. அது ஆண்ட்ராய்டும் பெஸ்ட் தான். இப்போ ஸோ இந்த வெர்ஷன்ஸ் வந்திருக்கு. நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் என்ன இப்போ பர்சனலாக விண்டோஸ்க்கு வந்து ஈக்குவலாக வந்து நம்ம ஆப்பிள் வந்து வைக்கவே முடியல ரொம்ப காலமாக நிறைய. ஏன்னா அது பேஸ்ட் இப்போ இது வந்து விண்டோஸ் வந்து ஒரு டாஸ். இப்போ வந்து ஆக்சுவலாக ஓகே சிப்போ அவங்க எடுத்துக்கிட மாட்டாங்க. ஆனால் இவங்க இப்போ மைக்ரோசாஃப்ட்டும் ஆக்சுவலாக இதுக்கும் ஏஐ கம்பேர் பண்ணுறாங்களா? நல்ல கொஸ்டின். கரெக்ட். இப்போ கம்பேர் பண்ணாங்க அவங்க எப்படி ஒத்து போவாங்க? ஆக்சுவலாக மைக்ரோசாஃப்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷனுமே ஆன் போர்டில் ஸ்னாப்டிராகன் எக்ஸ் எலைட்டோடைய ஆன் போர்ட்லேயே ஒரு நியூரல் இன்ஜின் ஒரு வைக்கிறாங்க. இது அதில் என்ன பிரச்சனை நல்ல விஷயங்கள் இருக்கு. இப்போ கோபைலட் தான் மெயின் இன்வெஸ்ட்மெண்ட்டே. கோபைலட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு ஏஐ அப்டேட்ல பாக்குறதா லேப்டாப் அப்டேட்ல போற விண்டோஸ் 11 போற கோபைலட் இருக்கு. ஆமா ஆல்ரெடி கோபைலட் யூஸ் பண்ணிருக்கீங்களா? அது ஷோ ஆயிடுச்சு அப்டேட்ல. ஆனா பிரைவசின்னு சொல்லி எப்படி உங்க தேர்ட் பார்ட்டி இன்க்ளூட் பண்றாங்க புரியல. இஷ்யூ வந்து இப்போ ஆப்பிள்னாலே பிரைவசி வாங்கல. இப்போ அதான் எப்படி கேக்குறேன். அந்த பிரைவசி இஷ்யூ ஆல்ரெடி தான் வந்துருச்சு. நம்ம இலான் மஸ்க் கூட ஒரு ட்வீட் பண்ணிருக்கும் போது சொல்லியிருந்தாரு இல்லையா, அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. அவர் வந்து ஒரு தமிழ் படத்தோட ஒரு மிம்சன் எடுத்து போட்டிருந்தாரு. நீங்க இதை பாத்துருந்தீங்களா? போடல. ஆமா போட்டிருந்தேன் டேக் பண்ணி. எங்களை போட்டிருந்தான். எலான் மஸ்க் ட்வீட் பண்ணி போட்டிருந்தது பாக்கலையா நீ? ட்வீட் பண்ணி போட்டு என்ன போட்டிருந்தாருன்னா, என்னுடைய கம்பெனி லேபர்ஸ் யாராவது யூஸ் பண்ணியிருந்தா நான் கம்ப்ளீட்டா ஆப்பிள். அதாவது நம்ம டேட்டாவை போறோம் வந்து எலான் மஸ்க் எப்படி மைக்ரோசாஃப்ட் எடுக்க போறாங்க, ஆப்பிள் எப்படி எடுக்க போறாங்க. என்ன காமெடி போடணும். ஒரு இளநீ ஒரு பொண்ணு குடிச்சிட்டு இருக்கும். தமிழ் படம் தான் அது. இளநீ குடிச்சிட்டு இருக்கும். இளநில அந்த பொண்ணு குடிச்சிட்டு இருக்கும். இவன் வாயிலின் போர் ஸ்டார் இருக்கும். வேற எவனா போட்டுப்பான். எலான் மஸ்க் ட்வீட் பண்ணி போட்டு வந்தது. சீரியஸா? அப்படியா? ஆமா. சரி கவனிக்கல. வந்து பயங்கர ஃபன் தான். ஸோ அதில் வந்து ஆப்பிள் இப்போ iOS 18 போடும்போது நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி எலான் மஸ்க் நான் ஆனால் அந்த மாதிரி தான் ட்வீட் ஒன்று மீன்ஸ் சுற்றிட்டு இருந்துச்சு. அதில் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் அந்த ட்வீட் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அது அவர் தான் சரியா போடல, அவர் தான் போட்டதான் பேசிட்டு இருந்தாங்க. iOS 18 ரிலீஸ் ஆகும்போது iOS 18 ரிலீஸ் பண்ணும்போது ஆக்சுவலாக நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க புதுசாக. அது வந்து நீ சொன்னல அந்த அங்கங்கே அந்த ஐகான்ஸ் எல்லாம் மூவ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஒன்று யூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக ஏஐ தான். ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப்பிள் அதை கூட அவங்க மாத்திக்கிட்டாங்க. அது ஆர்டிஃபிஷியல் ஆப்பிள் மாத்திக்கிட்டாங்க. அதை கூட இவனுங்கள மாதிரி வந்து ஆகும் பார்க்கல அதையும் மாத்திக்கிட்டானா. ஆனா இப்போ கோபைலட் ஆல்ரெடி 2 years பேக்லயே இந்த கோபைலட் உனக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் பயங்கரமா ஏஐ இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. ரியலி யூஸ்ஃபுல் பண்ண சாட் ஜிபிடி மாதிரி அதுவும் ஒரு ஏஐ தானே. அது ஓகே. ஆனா சாட் ஜிபிடி ஃபேமஸ் ஆன அளவுக்கு இந்த இடையில பாடுன்னு ஒன்று வந்துச்சு. அந்த அளவுக்கு இல்ல. பட் ஜெமினாய் வந்து கூகுளோட பிராண்டா ஒன்று இருக்கு. ஆமா ஜெமினின்னு ஒன்று ஜெமினாய்னு ஒன்று. ஆமா அது அந்த அளவுக்கு ஒருத்தர். ஆனா சாட் ஜிபிடி அளவுக்கு எதுவும் ரீச் ஆகல. ஓபன் அது ஏன்னா ஓபன் ஏஐ அதுல எல்லாம் ஒரு மாதிரி என்ன சொல்லணும், ஒரு இமேஜ் டைப் பண்ணா அது வந்து ஒரு ரேசிஸ்டாவே அது இமேஜ் எல்லாம் காட்டுதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் அதுல இருக்கு. ஆமா நீங்க ஏதாவது சாட் ஜிபிடில ஒரு இமேஜ் டைப் பண்ணீங்க, ஒரு பர்டிகுலர் ஒரு குரூப் ஒரு கண்ட்ரி பீப்புள் டைப் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் ரேசிஸ்டா தான் அது காட்டிக்கிட்டு இருந்துச்சு. காமனா இல்ல ஒரு டார்க் பீப்புளா ஒரு மாதிரி அது அந்த அளவுக்கு ஒரு அவுட்புட் வந்து சரியில்லை. சாட் ஜிபிடி அளவுக்கு அந்த அளவுக்கு அது சரி எல்லாமே கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு சாட் ஜிபிடி அளவுக்கு வரும். ஏன்னா ஈவன் தோ ஆப்பிளோட இன்டெலிஜென்ஸுமே அவங்க சொன்ன பிரச்சனையே அதுதான். நாங்க வந்து ஃபியூச்சர்ல சாட் ஜிபிடியோட கம்பைன் பண்ணி நாங்க எடுப்போம் அது சொன்னனால தான் இலான் மஸ்க் சொன்னாரு. நீங்க அப்படி கம்பைன் பண்ணீங்கன்னா எப்படி அது பிரைவசி டேட்டாஸ் எப்படி நீங்க அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்க. ஸோ அது ஒரு பக்கம் நடக்கிற இஷ்யூ இருக்கு. மைக்ரோசாஃப்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த லேப்டாப்ல அந்த எக்ஸலைட் அந்த சாரி இப்போ அந்த ஆர்ம் சிப்ல ஒரு நியூரல் இன்ஜினுக்கு ப்ராசஸரை வச்சிருக்காங்க. இது 150 GB ஃபர்ஸ்ட் அது கேப்சர் பண்ணிக்கிறது பேசிக்காவே. என்ன பண்ணுது அப்படின்னா நீ யூஸ் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே ஃபுல்லா வீடியோவாவே விஷுவலாவே எடுத்து வச்சுக்கணும் மொத்த ஸ்கிரீனையுமே ஒன் டேக். அது இஃப் யூ வாண்ட் டு நோ எனிதிங் உனக்கு ஏதாவது பழைய ஏதாவது ரீகால் பண்ணா நீ இமிடியேட்டா என்ன பண்ணிக்கலாம்னா அது அந்த ஏஐ வந்து சப்போர்ட் பண்ணுது. நீ என்ன பண்ணிருந்த இதுக்கு முன்னாடி அப்ப நம்ம ஒருத்தர் வாட்ச் பண்ணிட்டே இருக்க மாதிரி ஐடியா அப்படிதானே நம்ம. ஆனா அது ஆஃப்லைன்ல தான் ஒர்க் ஆகுது. நம்ம வந்து கனெக்ட் பண்ணும்போது அது வரதான் செய்யும். அது டேட்டா வெளிய போக தான் செய்யும். இல்ல அது வரதான் செய்யும். அது ஒண்ணு செய்யும். ஆனா இது பிரைவசிக்கு அவங்க நமக்கு ப்ராமிஸ் பண்றாங்க இல்லையா. ஆமா அதை நம்ம தான் செய்யணும். இப்போ நீங்க எலான் மஸ்க் பத்தி பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா
என்ன சொல் எனிதிங் அவன் பேஸ்டா யூஸ் பண்ணும்போது எலான் மஸ்க் ஆல்ரெடி மார்க் மை வேர்ட்ஸ், இது ஒரு காலத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மோர் டேஞ்சரஸ் than nuke. நியூக்னு சொல்றாங்க. ஆமா, அவர் அதுல பேட்டி நான் பாத்திருக்கேன், ரீல்ஸ்ல நிறைய அந்த ஷேர் ஆகும் பாத்திருக்கேன் நான். அது இருக்கு, அது சொல்லியிருக்காரு. ஆனா அவர் சொல்றது கிட்டத்தட்ட உண்மைதான். உண்மைதான். இப்போ இந்த சிப்போடைய டிஃபரன்ஷியேட் மெயினாக நம்ம அதை பேசுறதுனா, இப்போ நீ சொன்ன மாதிரி இந்த நியூரோ என்ஜின் வந்து ஏஐ வந்து கோபைலட் அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்ட் சீரீஸில் மட்டும் தான் வருது. ஓகே, மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ் ப்ரோ தான் ஸ்பெசிஃபைடாக வச்சிருக்கிறதாகவும் மற்றல இருக்க மாதிரி தெரியல. இப்போ லினோவா 2 லேப்டாப் ஆசஸ் லினோவாலாம் வெளியே ரிலீஸ் ஆகிற லேப்டாப்லாம் இல்லை, 5G கனெக்ஷனோட இந்த லேப்டாப்ஸ் வந்துருக்கு. ஓகே, ஸோ மோர் எஃபிஷியன்சி என்னன்னா, இப்போ வந்து லைக் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதுலையோ, அது நார்மலாக அந்த ஓஎஸ் யூஐயோடைய ஒர்க்லேயோ, அண்ட் மோர் தேன் ஃபோட்டோஷாப் எடிட்டிங்லயோ அங்க எதுலயுமே எந்த பிரச்சனையுமே கிடையாது. இருக்காது. இட்ஸ் வெரி குட். கேமிங் எல்லாமே தானே. ஆனா அடுத்த லெவலுக்கான ஒர்க்குக்கு இன்னும் அது எஃபெக்டிவா இல்ல. இப்போ நம்ம கேமிங்லாம் ரொம்ப, ஏன்னா அது ரே ட்ரேசிங்கோ டெடிகேட்டட் ஜிபியூலாம் அதுல கிடையாது. ஆனா பேசிக்கா ரன் ஆகுது. பேசிக்கா தானோ. ஓகே ஓகே. ஆனா ஆப்பிள் லேப்டாப் இப்படி நம்ம வந்து கேம் என்ன சொல்றது, இது கிராபிக்ஸ் கார்டு போடாம விளையாட முடியாது. ஆமா, அது இது என்னன்னா அடுத்த ஸ்டெப்ல கண்டிப்பா இவங்க இந்த கிராபிக்ஸ் செக்ஷனை கிளியர் பண்ணிடலாம். எல்லாமே கண்டிப்பா வர வாய்ப்பு. ஆனா அதோட அப்படி ஒரு பண்ணானா வந்து என்ன சொல்றது, அந்த நமக்கு பெரிய ஒரு வரப்பிரசாத மாதிரி. ஆமா, 1.5 லட்சம் ரூபாங்க ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா 1 லேக் மேல வருது இந்த லேப்டாப் ரேட். $2,000 அப்படிங்கிறாங்க மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ் ப்ரோ. பட் மத்தலாம் என்ன ரேட் வருது எனக்கு $2,000. $2,000 ஜாஸ்தி தான். நம்ம ஊர் கணக்கு பார்த்தா ஆல்மோஸ்ட் 1.5 லட்சம் ரூபாய் தாண்டி ஒண்ணு. நம்ம ஒரு ஐஃபை ஒரு 50-60 வாங்கிட்டு போவோம், அவ்வளவுதான். குட், நல்ல. ஆனா இந்த ஆப்பிள் வந்து இந்த எக்கோசிஸ்டம் மட்டும் பிரேக் பண்ணி ஒரு வரும். இது நம்ம கண்டிப்பா ஒரு நாள் அதே மாதிரி சாதாரண விண்டோஸ் யூஸரும் ஒரு காலத்துல இது கொண்டு வரலாம். ஏன்னா இப்போ வந்து இப்போ லாஜிக்கோ எஃப்சிபியோ எடிட்டிங் எல்லாமே வந்து இந்த ஒரு சிலிக்கானுடைய சிப்போடைய பவர்ஃபுல் எஃபிஷியன்சி இன்னைக்கு இதுக்கு வரும், விண்டோஸ் ஆர்ம் சிப்புக்கு வரும் ஒரு நாள் வரலாம். இப்பவே ஸ்டார்ட், நல்ல குட் ஸ்டார்ட்ல இது. அப்ப கண்டிப்பா அன்னைக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா ஆப்பிள் இந்த மாதிரி ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்கன்னா அவங்க யூஸ் பண்றவங்களுக்கும், ஏன்னா டெக்ஸஸ்டா என்னத்த டெக்ஸஸ்னா அதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்பர் மாதிரி. அது வந்து மோனோபோலியா தானே இருக்கு. மோனோபோலி பண்ணாதீங்கன்னு சொல்லி ஆப்பிள் மேல கேஸே போட்டிருந்தாங்க. ஆமா, நீ ஆண்ட்ராய்டு யூசரா? நான் ஆண்ட்ராய்டு யூசர் தான். நீ ரொம்ப வெறுப்பாவே பேசுறது. ஆப்பிள் எனக்கு பிடிக்கும், ஆப்பிள் ஃபேன். ஒரு ஆப்பிள் தூக்கிட்டு அலைவாங்கல்ல, அதான் சொல்றேன். இந்த ஒரு ஃபீச்சர்ஸ் ஆல்ரெடி நாங்க பார்த்து யூஸ் பண்ணி சலிச்சதுக்காக கொண்டு வரேன். இது பெருசா மொபைல். ஆனா ஸ்டில் ஏன் இப்ப நம்ம பாக்குற வீடியோ ஆப்பிள் தான் இருக்கு, தெரியுமா உனக்கு? ஓகே, தெரியும். சில விஷயங்கள் அடிச்சுக்கிட முடியாது, அதுக்காக வந்து ரேட்டு தான் தார்ம வேற. இல்ல ஈகோ சிஸ்டமும் அதுவும் நம்மள கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற எந்த விஷயமே நம்ம வந்து அது வந்து தேர்ட் பார்ட்டி ரிப்பேருக்கும் கொண்டு போக முடியாது, தேவையே கிடையாது. ஆமா, நம்ம லைசன்ஸ் நமக்கான என்ன சொல்றது, அத சின்ன ஒரு விஷயத்துல ஆப் ஸ்டோர்ல இருக்கக்கூடிய நீ எதை வாங்கினாலும் மோஸ்ட்லி மணி பேஸ்டான. ஈவன் தோ சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டா நீ போனா கூட அதுதான் கமிஷன் வாங்குதானா எக்கச்சக்கமா. அதாவது ஈவன் அந்த ஓனர்ஸ் போறதை விட இவன் அதிகமா வாங்குதான். நிறைய இஷ்யூ இருக்கு. அது இருக்கு. இந்த ஆப்பிள் டெஸ்க்கே அவங்களுக்கு வந்து பெர்சன்டேஜ் 30% எவ்வளவு உங்களுக்கு கொடுக்கணும் நினைக்கிறேன். கொடுக்கணும். நிறைய பிரச்சனை ஆப் டெவலப்பர்ஸ்க்குலாம். அதனால அவங்களுக்கு மேக்ஸிமம் நான் மட்டும் இல்ல, முக்கவாசி பேர் இந்த ஆப்பிள் சுத்துறவங்க மட்டும் தான். மற்றபடி அவங்க வந்து ஆப்பிள் நிறைய இந்த ஆப்பிள் என்வரன்மெண்ட் வச்சுக்கிட்டு அவங்க மக்களை தான் அவங்க வந்து சொல்ல போனா. பட் ப்ரொஃபஷனலி தட் இஸ் குட் சம்வேர். ஓகே தான். ஏன்னா அங்கதான் நான் சொல்றேன், இன்னைக்கு வீடியோ எடிட்டிங்க்கு மியூசிக் கம்போசிங்கு இது ரொம்ப அமேசிங்கா இருக்கு. அது மாதிரி ஒரு காலத்துல பிசி நல்லா தான் இருக்கு, நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி பவர் எஃபிஷியன்சி நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஆர்ம் பேஸ்டா இல்ல சொல்லல. சோ பிசி ஆர்ம் பேஸ்டா இது வரைக்கும் இல்ல. இன்டெல் பேஸ்டாவும் அது x86 பேஸ்டாவும் அது போல. இப்போ இவனோட எடுத்துக்க இனிஷியேட்டிவ் முடிவு ரொம்ப நல்லது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நீ ரீஅரேஞ்ச் பண்ணி ரீக்ரியேட் பண்ணணும்ல, எல்லாத்தையுமே மாடிஃபை பண்ணணும் ஆர்ம் பேஸ்டா. அப்போ எஃபிஷியன்சி கூடும். எல்லா டெவலப்பர்ஸுமே அதை திரும்ப அதுக்கேற்ற மாதிரி மாத்துவாங்க. நம்மளுக்கு வந்து மெயினானது எல்லாருக்கும் பிரச்சனை என்ன, சார்ஜிங் ப்ராப்ளம். கண்டிப்பா சார்ஜிங் ப்ராப்ளம் சரி பண்ணக்கூடிய ஒரு மொபைல்ல ஒரு சிப் வந்து ரெடி பண்ணும்போது அது மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு. அதுவும் ஒண்ணு. அதே மாதிரி இப்ப ஆப்பிள்ல யூஸ் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஒரு பிசிலையும் கிடைக்குன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அது கண்டிப்பா. ஆனா எஃப்சிபி வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்கு. இப்ப பிசிக்கு வந்து ஃபிலிமோரா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, ரிசால்வ்லாம் இருக்கு. ஆனா இதுங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கூடும்ல. அது கூடும் கண்டிப்பா. எக்ஸ்போர்ட் டைம் குறையும், ரெண்டரிங் டைம் குறையும். இல்ல டைம் சேவ் ஆகும். மெயினா நமக்கு எனர்ஜி கன்சம்ப்ஷன் மெயினா அதுதான் மெயின். ஏன்னா
எப்பவுமே ஒரு லேப்டாப் வாங்கும்போது எனர்ஜி கன்சம்ஷன் தான் மெயின் எதிர்பார்ப்பாங்க. ஆனா பிரைஸ் ரீதியா ரொம்ப கம்மியா இருக்குன்னு போட்டுருக்காங்க. அப்படி ஒன்றும் நமக்கு வரல. இப்போ வரைக்கும் எல்லாமே அதிகமா தான் இல்ல எப்பவுமே ஒரு டெக்னாலஜி உள்ள வரும்போது பிரைசஸ் வந்து காம்படிட்டர்ஸ் கூட தான் அதோட பிரைசஸ் குறையும். குறையும். ஸ்டார்டிங் அதோட ரீச் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கண்டிப்பா ஒரு நாள் பார்த்துட்டு நம்ம சாதாரண மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி கிடைச்சுன்னா அதுதான் ஒரு ஹெல்த்தி என்வரன்மெண்ட். இதோடைய மிகப்பெரிய விஷயம் நல்ல எஃபிஷியன்சியான ஒரு 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 லேப்டாப் வந்து எல்லா மனுஷங்களுக்கும் போய் சேர்ந்ததுன்னா கிரியேட்டிவ் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே இந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வந்து அதோட கோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸ்டில் எஃபிஷியண்ட்டாக இல்லை. நமக்கு அந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும், அது எதுவுமே இன்னும் வரல, நல்லா வரல. இன்னும் அடுத்தடுத்து வர லேப்டாப்பில் இது கண்டிப்பாக மார்க்கெட்டை இப்போ இதில் இன்டெல் எங்கே போனானே தெரியல. இன்னும் இருப்பானா இருக்க மாட்டானே தெரியல. இன்னும் அவனை இன்டெல் இப்போ வர புதுசாக ப்ராப்ளமும் இப்போ 30 ஜெனரல் ஏதோ சின்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு இருந்தாங்க போர்டில். ஆமாம் 30 அந்த ஆக்சிடைஸ் ஆகிற ஒரு ஹீட்டிங் இஷ்யூஸ் அந்த சிப் மேலே உள்ள ஆக்சிடைஸ் ஆகுது ஒரு கம்ப்ளைண்ட் யாருக்குமே அவன் அடி போகிறாங்க 30 ஜெனில். அதனால 30 ஜெனில் அந்த ஒரு பிரச்சனை. 30 ஜென்னா ஓகே புதுசாக பிசி வாங்கினா 30 ஜென் ஓகே நல்லா இருக்கும்னு வச்சேன். ஆனால் 30 ஜெனில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குதா. தேங்க்யூ. ஓகே இன்னைக்கு பேசுறது இதோட பற்றிக்குவோம். நெக்ஸ்ட் எபிசோட்ல கண்டிப்பா அடுத்த நல்ல நியூஸ். ஓகே இது வந்து ஒரு இனிஷியல் ட்ரை தான். இது நம்ம போகும்போது நம்ம வந்து டீடைலிங்கான நிறைய இஷ்யூஸோட நாங்க எல்லாத்தையும் பத்தி பேசுவோம். எல்லா டாபிக் கமெண்ட்ல தயவு செஞ்சு நீங்களும் ஒரு வட்டத்துக்குள்ள வந்து இந்த சேனல் அடைக்க விரும்பல. அவ்வளவுதான். டெக் பேசலாம், சொசைட்டி சம்பந்தமா எல்லாத்தையும் தப்பா இருந்தா நீங்க கமெண்ட்ல தயவு செய்து சொல்லுங்க. அப்பதான் ஒரு ஹெல்த்தியா நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்கு நல்லா இருக்கும். தப்பா இருந்தா தாராளமா டைப் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கு அவ்வளவு தெரியாது. நாங்களும் ஓரளவு படிச்சுட்டு வந்தா உங்களுக்கு சொல்றோம். கண்டிப்பா எங்களுக்கு ப்ரொஃபஷனல் இருக்கா, நாங்க ஒரு ப்ரொஃபஷனல் நாலேஜ் ஷேர் பண்றோம். ஷேர் பண்ண லேர்னிங் தான் முக்கியம். லேர்னிங் எப்பவுமே இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ஒரு அதுதான் ஒரு ஹெல்த்தி என்வரன்மெண்டா இருக்கும். எப்பவுமே லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் மெயின். அப்பதான் நம்ம வந்து சர்வே ஆக முடியும்.